சாய்க்குட்டி, வருண் கண்ணா, நீங்கள் கேட்ட மாதிரியே அம்மா உங்களை மகாபலிபுரம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதுதான் பல்லவ மன்னன் கட்டின கடற்கரை கோவில். தேங்க்ஸ்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. சரி சரி, வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஷாய்க்கா, வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க குழந்தைங்களா, நம்ம அந்த பக்கம் போய் பார்க்கலாம். நம்ம வந்தாச்சு. அம்மா, இந்த கோவிலையே கடல் பக்கத்திலேயே இருக்கு. ஏன்னா இந்த இடம் பல்லவர்களோட துறைமுகமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் பல்லவ மன்னர் இந்த இடத்த சிற்பங்கள் நிறைந்த கோவில்களை கட்டணும்னு சொல்லி இந்த கோவிலை கட்டினார். ஓ, அப்படியாம்மா? ஆமாம் வருண், இது மட்டுமல்ல, 5 ரதம், ஒரே பாறையில் நிறைய சிற்பங்களை செதுக்கின இடம், இது எல்லாமே இங்கே இருக்குது. சூப்பர்மா, எங்களை அங்கேயும் கூட்டிட்டு போங்க, நாங்கள் அதெல்லாம் பார்க்கணும். போகலாம் ஷாய்க்குட்டி. ஷாய்க்கா, வாங்க நம்ம அந்த பக்கம் போயிடலாம். அந்த பாறை எப்படி சாய்வா நின்றுட்டுருக்கு, அது எப்போ வேணாலும் நம்ம மேலே விழுந்துடலாம். வாங்க வாங்க, நம்ம இங்கேருந்து அந்த சைடு போயிடலாம். ஆமா ஆமா, வாங்க போயிடலாம். பயப்படாத வருண், அந்த பாறை நம்ம மேலே விழாது. அந்த பாறை இப்போ இல்லை, 1000 வருடங்களை கடந்தும் அதே இடத்துல தான் இருக்குது. அது ஏன், இந்த கோவிலை கட்டின பல்லவ மன்னர் இந்த பாறை ஆபத்தான இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய யானைகளை சங்கிலிகளால் கட்டி இந்த பாறையை இழுத்தாராம். அப்போ கூட இந்த பாறை கொஞ்சம் கூட நகரவே இல்லையாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இயற்கை சீற்றங்களை கடந்து இத்தனை வருடங்களாக அந்த பாறை அதே இடத்துல தான் இருக்குது. அதனால் அது நம்ம மேலே விழாது, நீங்கள் பயப்படாதீங்க. அப்படின்னா இது ஒரு மேஜிக் பாறை. இதுதான் 5 ரதம். இதை பஞ்சபாண்டவர் ரதம்னு சொல்லுவாங்க. தர்ம ரதம், பீம ரதம், அர்ஜுன ரதம், நகுலன் சகாதேவன் ரதம், திரௌபதி ரதம். இதுவும் பாறையிலே செஞ்சதா? ஆமாம் ஷாய்க்குட்டி, இதுவும் பாறையிலே செஞ்சது தான். இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குமா? இதுதான் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள். வருண், அங்க பாரு, பெரிய பெரிய யானை, நிறைய சிலைகள் எல்லாம் அந்த பாறையிலே அப்படியே செதுக்கி இருக்காங்க. ஆமாக்கா, நிறைய பொம்மைங்கெல்லாம் இருக்குதுல. ஆமா ஆமா, இங்க நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்களே. ஆமாமா, நானும் பார்த்தேன், நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்களே. இந்த இடம் அவ்வளோ ஸ்பெஷலா? இந்த சிற்பங்கள் எல்லாம் கையிலே செஞ்சிருக்காங்களே, அதனால எல்லாம் இதை பார்க்க வராங்களோ? கரெக்டாக சொன்ன சாய்க்குட்டி. இந்த சிற்பங்களெல்லாம் கையிலேயே செஞ்சதால தான் நிறைய கண்ட்ரியில் இருந்து மகாபலிபுரத்துக்கு இந்த சிற்பக்கலையை பார்க்கறதுக்காக வராங்க. இந்த மகாபலிபுரம் வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலாத்தலமாக விளங்கிட்டுருக்கு. அதனால தான் நிறைய ஊர்களில் இருந்தோம், நிறைய கண்ட்ரியில் இருந்தோம் இதை பார்க்கறதுக்காக நிறைய மக்கள் சென்னைக்கு வர்றாங்க. சூப்பர்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,